ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! எல்லாரும் ரொம்ப சூப்பரா இருக்கீங்கன்னு நெனைக்கிறேன். நான் இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ணிக்க போற விளாக் எத பத்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களோட ஒரு அவுட்டிங் வீடியோ தான் இது. கனடால இப்ப ஸ்ப்ரிங் சீசன். மே மந்த்ல இருக்கோம். ஸோ மே மந்த்ல பார்த்தீங்கன்னா, ஃபுல் பீக்கான ஸ்ப்ரிங் டைம் அப்படின்னு சொல்லலாம். எல்லா பக்கமே ஃப்ளார்ஸ் என்னெல்லாம் ஃப்ளார்ஸ் இருக்கோ எல்லாமே நல்லா ப்ளூம் ஆயி பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். அந்த மாதிரி ஒரு அழகான ஃப்ளவர் கார்டன் பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இன்னைக்கு போயிட்டுருக்கோம். நாங்க விசிட் பண்ண போறது ஒரு டியூலிப் ஃபார்ம். டியூலிப் ஃபார்ம் நம்ம நிறைய இடங்கள்ல போய் பார்க்கலாம். எல்லா இடத்துலையுமே ரொம்ப அழகா மெயின்டெயின் பண்ணியிருப்பாங்க. ஒட்டாவா நிறைய பேர் போவாங்க. அது வந்து கனடாவோட கேபிட்டல் சிட்டி. அங்கேயும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு டியூலிப் பார்க்குறதுக்கு. நாங்கள் இன்னைக்கு போகிறது ஒரு ஃபார்ம். ஃபார்ம் அப்படின்னா நிறைய ஃப்ளார்ஸ், நிறைய செடிகள் கலர்ஃபுல்லாக வச்சு மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். அப்படிங்கிறனால தான் இந்த தடவை ஃபார்ம் விசிட் பண்ண போகிறோம். நாங்கள் போக போகிற லொக்கேஷன் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட நயக்ரா பக்கத்தில் இருக்குது. ஸோ நமக்கு ட்ராவல் வந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு 1.5 hour to 2 hours ஆகும். இடையில ரிலாக்ஸாக நின்றுக்கிட்டு போயிட்டுருந்தோம். இது பார்த்தீங்கன்னா, நாங்கள் போகிற வழியில் பர்லிங்டன் ஒரு ஏரியா, ஒரு பிரேக்குக்காக இறங்கினோம். அவ்வளோ அழகான வாட்டர் ஃப்ரண்ட்டோட சூப்பராக இருந்தது. இன்னைக்குன்னு பார்த்து நல்ல மழையும் இருந்துச்சு. ஸோ ஃபார்மில் போய் விசிட் பண்ணுறது எந்த மாதிரி இருக்க போகுதுன்னு தெரியல. பட் ஆனால் மழை பெஞ்சிட்டு இருந்ததுனால கிளைமேட்லாம் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக சூப்பராக இருந்தது. ஒரு வழியிலேயே பிரேக்குக்காக டிம் ஹார்ட்டன்ஸில் பீஸா, காஃபி அந்த மாதிரி சாப்பிட்டுக்கிட்டோம். ரோட் ட்ராவல் பண்ணும்போது சில இடங்கள்லாம் பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நல்ல க்ரீனரியாக, ரொம்ப ப்ளசண்ட்டான கிளைமேட்டாக, ரொம்பவே அழகாக இருந்தது. கார்டனுக்கு இப்போ நாங்கள் ரீச் ஆகிட்டோம். ஆனால் பார்த்தா நிறைய கார் நிற்கிது, ரொம்பவே கூட்டம் அப்படின்னு நினைக்கிறேன். இது யூஸ்வலி நம்ம புக் பண்ணிட்டு வரலாம். நாங்கள் ஆன்லைனில் புக் பண்ணியிருந்தோம். அப்ராக்சிமேட்டாக ஒரு பர்சனுக்கு ஒரு $20 கிட்ட வரும். 19 பாயிண்ட் சம்திங் அப்படிங்கிறதான் வந்து ப்ரைஸு. சரி வாங்க நம்ம எல்லாரும் போய் டியூலிப் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஃபோட்டோ எடுக்கிறதுக்கான ஸ்பாட்லாம் வச்சு என்ட்ரன்ஸு ரொம்ப நல்லா தான் இருந்தது. மழை வந்துட்டு இருந்துச்சு. பட் ஆனால் நல்லா வந்து ஸ்டால் மாதிரியான செட்டப் வச்சுருந்தாங்க. நிறைய ரூல்ஸ்லாம் போட்டிருந்தாங்க. நம்ம எப்படி வந்து டியூலிப்பில் எவ்வளோ ஃப்ளார்ஸ் எடுத்துக்கலாம் அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் வந்து சொன்னாங்க. இது அப்பாயின்மெண்ட் பேசிஸ் மாதிரி தான். நாங்கள் இந்த டைமுக்கு போட்டிருந்தோம். பட் நாங்கள் கொஞ்சம் லேட்டாக தான் நாங்கள் போனோம் புக் பண்ண டைமை விட. பட் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம இந்த டைமுக்கு ரீச் ஆகிக்கலாம். ஒரு பேஸ்கெட்டுக்கு 10 ஃப்ளார்ஸ் அந்த மாதிரி நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். ஒரு ஏரியாவில் மட்டும்தான் பிக் பண்ணணும், இன்னொரு சைடு பிக் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுத்தாங்க. அங்கங்கே சூப்பராக ஃபோட்டோ எடுக்கிறதுக்கான நல்ல செட்டப் இருந்தது. பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ஃபார்மில் உள்ள நுழைஞ்சதுமே இந்த இடம் தான் இருக்குது. இந்த இடத்துல வந்து எல்லா கலர் டியூலிப்ஸுமே வச்சு சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. ஒரு கலர் மட்டும் இல்லாமல் எல்லாமே கலந்த மாதிரி ஆர்கனைஸ்டாக நட்டு வச்சு சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. அவ்வளோ ஒரு அழகான இடமா இருந்தது. எல்லாருமே அங்கே தான் இருந்தாங்க. அது ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு.
ஃபார்ம் நல்லா பெருசாகவே இருந்துச்சு. ஒரு நிறைய ஏரியா கவர் பண்ணி டியூலிப்ஸ் மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. உள்ளே போக போக ஒவ்வொரு கலரும் தனித்தனியாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. பிங்க் கலர், பக்கத்தில் ஒயிட் கலர், எல்லோ கலர், அந்த மாதிரி எல்லாத்தையும் ஒரு ஏரியாவில் தனித்தனியாக வச்சுருந்தாங்க. அதுவுமே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. நாங்களும் ஒவ்வொரு கலர் கிட்டவும் உட்காந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தோம். சூப்பராக இருந்தது. பசங்களும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவே திங்க் பண்ணி போஸ் கொடுத்து ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. டிசைனாக நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தோம். இது நல்ல பியூட்டிஃபுல்லான டார்க் பர்பிள் கலர் சூப்பராக இருந்தது. கொஞ்ச நேரத்துலேயே ரொம்ப மறுபடியும் மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ கொடையெல்லாம் மெயின்டைன் பண்ண முடியல. பட் யாருமே மழைக்காகவெல்லாம் ஒதுங்கலாம் இல்லை. இந்த கிளைமேட்டை என்ஜாய் பண்ணிக்கிட்டு ஃபோட்டோ எடுக்கிறத என்ஜாய் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. ஆல் கலர்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்தது. அதில் ரொம்ப ஹைலைட்டானது வந்து இந்த எல்லோ ரெட்டு மிக்சடாக இருக்கிற மாதிரியான இந்த கலர் தான். சூப்பராக இருந்தது. ஃபோட்டோ எடுத்துகிட்டு பார்த்தோம் அப்படின்னா பிரைட்டாக செமையாக இருந்தது. இது வந்து ஃப்ளவர்ஸை பிக் பண்ணுற ஏரியா. நம்ம ஒவ்வொரு டிக்கெட்டுக்கும் 10 ஃப்ளவர்ஸ் பிக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அந்த ஏரியா இது. அதை தனியாக வச்சுருந்தாங்க. அது வந்து விசிட்டிங் ஏரியா மாதிரி இல்லாமல் தனியாக வச்சுருந்தாங்க. ஆல்ரெடி அது பாதி எம்டியாக தான் இருந்துச்சு. கொஞ்சம் நல்லா இருக்கிற ஃப்ளவர்ஸ் மட்டும்தான் பிக் பண்ண முடிஞ்சது. நாங்களும் எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரியெல்லாம் பிக் பண்ணிகிட்டு இருந்தோம். வேரோட பிடுங்கினா நம்ம வீட்டு கார்டனில் வச்சு மெயின்டைன் பண்ணலான்னு நினச்சேன். பட் வேரோட பிடுங்க வரவும் இல்லை, அவங்க பிடுங்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஒரு 4-5 கலர்ஸ் மிக்சராக எடுத்துகிட்டு போயிருந்தோம். இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா ஃபுட் ட்ரக்ஸ்லாம் இருந்துச்சு. ஸோ ஃபுட்டு வேணும் அப்படின்னாலும் நமக்கு சில ட்ரக் ஆப்ஷன்ஸ்லாம் இருந்தது. ஸோ சாப்பிட்டுக்கிறனா சாப்பிட்டுக்கலாம். இந்த செட்டப் வந்து செப்பல்லேருந்து மண் எடுக்கிறதுக்காகவே வச்சுருந்தாங்க. மழை பெஞ்சதுக்கும் அதுக்கும் எல்லாரோட செப்பல்லையும் நல்லாவே சேர் மாதிரி ஒட்டிச்சு. இது பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸிட் ஆகிறதுக்கு கொஞ்சம் முன்னாடியே ஒரு நல்ல ஷாப்பிங் ஏரியா மாதிரி வச்சுருந்தாங்க. நிறைய பிளான்ட்ஸு பாட்டெல்லாம் சூப்பராக இருந்தது. பெரிய சைஸ் பாட்டெலாம் வாங்கணும் அப்படின்னா இங்கே நிறையவே கிடச்சிது. விதை, ஃப்ளார்ஸு, சீடு எல்லாமே இருந்தது. கொஞ்சம் சாக்லேட்ஸும் வச்சுருந்தாங்க. நாங்கள் போன டைம் வந்து நெக்ஸ்ட் டே வந்து மதர்ஸ் டே. ஸோ நல்லா சாக்லேட்ஸ் இருந்தது. அதுவும் கொஞ்சம் நாங்கள் வாங்கினோம். நம்ம பிக் பண்ணிட்டு வந்த ஃப்ளார்ஸ் எல்லாத்தையும் அவங்க ஒரு அழகாக பொக்கெட் மாதிரி ரோல் பண்ணி கொடுத்துட்றாங்க. சூப்பராகவே இருந்தது. இந்த டூலிப் ஃபார்ம் விசிட் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது. ரொம்ப நேச்சரோட ரொம்ப நல்லா இருந்தது எங்களுக்கு. நாங்கள் அப்படியே நயக்ரா ஃபால்ஸை விசிட் பண்ணிடலாம் அப்படின்னு அங்கே தான் போயிட்டுருக்கோம்.
சரி ஃபால்ஸ் கிட்ட போகிறதுக்கு முன்னாடி நம்ம சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கோம். தோசா ஈட்ரி அப்படின்னு ஒரு ரெஸ்டாரண்ட்டு. நிறையா தோசை வெரைட்டிஸோட சூப்பராகவே இருந்தது. இந்த ஃபால்ஸ் பக்கத்தில் தெரிகிற பாலம் தான் வந்து யுஎஸ்க்கும் கனடாவுக்கும் ஒரு ஜாயினிங் பாலம் மாதிரி. பாலத்தோட இந்த சைடு கனடா, இந்த சைடு யுஎஸ் அந்த மாதிரி இருக்கும். நாங்கள் ஃபால்ஸுக்கு பக்கத்தில் வந்துட்டோம். பக்கத்தில் வரவே பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. ஏற்கனவே மழை பெய்யறதுனால ஒரு க்ளவுடி ஃபீலு. அதுக்கப்புறம் ஃபால்ஸோட தண்ணியே வந்து ஒரு மாதிரி மிஸ்ட் மாதிரி ஃபார்ம் ஆகி பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. நாங்கள் பார்க்கிங்லாம் பண்ணிவிட்டு ஃபால்ஸ் கிட்ட வரும்போது நல்லாவே இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நைட் ஆனால் ஃபால்ஸில் வந்து லைட்டிங் போடுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு எல்லோ அண்ட் ப்ளூ கலர் லைட்டிங் போட்டுருக்காங்க. மழை பெய்யறதுக்கும் இந்த லைட்ஸ் ரொம்பவே சூப்பராக இருக்குது. நைட் டைமில் நல்ல லைட் வெளிச்சத்தில் பார்க்குறதுக்கு வாட்டர் ஃபால்ஸ் ரொம்ப சூப்பராகவே இருந்தது. இப்போ வாட்டர் மேலே இன்னொரு கலர் தெரிகிற மாதிரி லைட்ஸ் போட்டிருக்காங்க. அதுவும் ரொம்ப சூப்பராகவே இருந்தது. இது நயகரா ஃபால்ஸ் பக்கத்துலேயே இருக்கிற ஒரு டவுன் மாதிரியான ஏரியா. இங்கே நல்லா கேம்ஸ் ஈவெண்ட்ஸ்லாம் நிறையா நடக்கும். ரொம்ப நல்லா இருந்தது. கொஞ்சம் நேரம் அங்கேயே வேடிக்கைலாம் பார்த்துட்டு நாங்கள் அப்படியே கிளம்பிட்டோம். எங்களோட இந்த டூலிப் ஃபார்ம் நயகரா விசிட் எல்லாமே உங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். டேக் கேர். பாய்.